யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் பெரும்பான்மையினரின் அதிகாரத்தில் அல்ல, அதன் அனைத்து மக்களுக்கும் சமநீதியை வழங்கும் ஆட்சி முறையில்தான் இருக்கிறது. இனம், மதம், மொழி என்பவற்றை கடந்து நீதியை நிலைநாட்டும் தருணங்களில்தான் தேசிய நல்லிணக்கம் உருவாகிறது. அந்த வகையில் செம்மணி அகழாய்வை சுற்றியுள்ள அரசியல் விவாதங்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சுற்றியுள்ள கருத்து மோதல்களும் இன்று இலங்கை எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள விசாரணைகள் குறித்து பல்வேறு விமர்சன கருத்துக்களை வெளியிட்ட திலித் ஜாவீர, விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்ரன மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோரின் கருத்துக்கள் நீதிமன்ற அவமதிப்பாக அமையக்கூடும் என்ற அடிப்படையில் கோட்டை நீதவான் பசன் அமரசேன அந்த விடயத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு அனுப்ப தீர்மானித்துள்ளார். இது நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நடைபெற்று வரும் வழக்குகளின் நேர்மையையும் பாதுகாக்கும் வகையில் மேலதிக சட்ட பரிசீலனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற முனைப்போடு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். அதேவேளை செம்மணி அகழாய்வு குறித்து விமல் வீரவன்ச வெளியிட்ட கருத்துக்கள் அப்பட்டமான இனவாத உணர்வை தூண்ட முயல்கின்றன. சிங்கள மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி இந்த அகழாய்வு முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அதன் மூலம் இலங்கை மீது சர்வதேச அளவில் போர்க்குற்ற குற்றச்சாட்டுக்களை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இத்தகைய அணுகுமுறை ஒரு நீதிமன்ற மேற்பார்வையிலான தடயவியல் விசாரணையை இன அடையாளத்தின் கண்ணோட்டத்தில் சித்தரிக்க முயலும் சிங்கள தேசியவாத அரசியல் பார்வையாகும். நீதிக்கான தேடலை இன அரசியலாக மாற்றுவது எந்த சமூகத்திற்கும் பயனளிக்காது. மறுபுறம் செம்மணி பகுதிக்கு வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் சென்றபோது சில தமிழ் தேசியவாத அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்து சர்வதேச அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தின. போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை முன்வைக்கும் உரிமை அவர்களுக்கு இருந்தாலும் அந்த கோரிக்கைகள் அரசியல் துருவப்படுத்தலுக்குள் இழுக்கப்படும் போது நல்லிணக்க முயற்சிகள் சிக்கலாகும். இந்த இரு நிகழ்வுகளும் ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகின்றன. ஒருபுறம் சிங்கள இனவாத அரசியல், மறுபுறம் தமிழ் தீவிர தேசியவாத அரசியல் என இரண்டுமே கடந்த காலத்தின் காயங்களை நிகழ்கால அரசியலுக்காக பயன்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளன. ஆனால் உண்மையை கண்டறியும் நீதிமன்ற செயல்முறைகளும் காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு பதில் அளிக்கும் தடயவியல் விசாரணைகளும் எந்த இனத்திற்காகவும் அல்ல, நீதிக்காகவே நடைபெற வேண்டியவை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அரச இயந்திரமும் சட்ட நடைமுறைகளின் மூலம் உண்மையை கண்டறிந்து நீதி மற்றும் நல்லிணக்கத்தை ஒருங்கிணைக்கும் பாதையை தேர்ந்தெடுக்க முயல்கிறது. அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமெனில் எந்த தரப்பிலிருந்தும் வரும் தீவிரவாத அல்லது கடும்போக்கு அரசியலுக்கும் இடமளிக்காமல் நீதிமன்றங்களின் சுயாதீனத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மதிப்பதே அவசியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்க இலக்கிய வரி மனிதர்களை இனம், மதம், மொழி என பிரிக்காமல் ஒரே மனிதகுலமாக காணும் உயர்ந்த சிந்தனையை எடுத்துரைக்கிறது. இந்த கட்டுரையின் மைய கருத்தும் அதுவே. நீதி இனத்தின் அடிப்படையில் அளவிடப்படக்கூடாது. நல்லிணக்கமும் உண்மையும் அனைத்து இலங்கையர்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகரும் போதுதான் அந்த பழமையான தமிழ் சிந்தனை உண்மையான அர்த்தத்தை அடையும்.